Hi guys, welcome back to another video. 2022ல ஒரு பயோகிராஃபி அண்ட் ஒரு ட்ராமா கேட்டகரி மூவிஸா ரிலீஸ் ஆன ஃபாதர் ஸ்டூ அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மார்க் வால்பர்க் இந்த படத்துல அந்த ஃபாதர் ஸ்டூவா வந்து நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இது ஒரு உண்மை கதை. ஸ்டூவர்ட் லாங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ, ஹாலிவுட்ல ஹீரோவா இருந்து ஒரு பாக்ஸரா இருந்து ஒரு ஃபாதரா வந்து கன்வெர்ட் ஆகி 2014 இறந்தும் போறாரு. 1963 பிறந்த இந்த ஸ்டூவர்ட் லாங் அப்படிங்கிறவர். ஸோ அவரோட வாழ்க்கை கதை தான் இந்த படம். ஆக்சுவலி இந்த திரைக்கதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த 92ஆம் ஆண்டுல இருந்து இந்த 2014 அந்த கேட்டகரிஸ் 2013-14 கேட்டகரிஸ் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டூவர்ட் லாங் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நம்ம மார்க் வால்வர் தான் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி கதை என்னன்னா, ஒரு பாக்ஸரா இருந்து ஒரு ஹீரோவா, ஒரு ஹாலிவுட் ஹீரோவா இருந்து ஒரு கேத்தலிக் பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக கேத்தலிக்கா அவரும் மாறி அப்படிலாம் இருக்கும்போது ஒரு வாட்டி பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துரு. அப்போ முடி வச்சு ஜடா முடியோட ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ நிறைய குடிச்சிருக்க, இன்னைக்கு நைட்டுக்கு நீ வந்து டிரைவ் பண்ணாதான் உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. வெறும் அந்த பேச்சை கேட்காம டிரைவ் பண்ணி போறாரு. அப்போ ஒரு பெரிய பிக்கப் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் ரெக்கவரி ஆகி வந்துடுறாரு. ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, நான் வந்து ப்ரீஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த பேரண்ட்ஸ், அவரோட லவ்வர், நீ ப்ரீஸ்ட் ஆனா என்ன கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, நான் ப்ரீஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்டும் ஆகிடுறாரு. ஆகி ஒரு வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாலிபால் விளையாடி இருந்தவர் வாட்டி நடக்க முடியாம கீழே விழுறாரு. திரும்பவும் சரி கால் தடைக்கிறக்கும் போல இருக்குன்னு திரும்பவும் விழுறாரு. அவரால் திரும்பவும் நிற்க முடியல. திரும்பவும் அவர் விழுறாரு. திரும்பவும் அவரால் நிற்க முடியல. ஹாஸ்பிட்டல் போய் அவருக்கு செக் பண்ணினா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நரம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, நீங்க இறந்து போயிருவீங்க, நாள் கணக்குல உங்களோட கால் விளங்காம போகும், கைகள், நரம்புகள், விரல்கள், உங்களோட உடம்பு போடும், அப்படி எக்கச்சக்கமா வந்து நீங்க கடைசியில இறந்தும் போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கதறி எழுறாரு. இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி நகர்ந்துச்சு, அவரோட அந்த இறுதி கட்டங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றதா இந்த ஃபாதர் ஸ்டூ அப்படிங்கிற படத்தோட திரைக்கதை. இந்த மார்க் வால்பர்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாதர் ஸ்டூ அப்படின்ற கேரக்டரை பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாரு. அந்த அந்த ஸ்டூவர்ட் லாங் அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் போட்டோஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து கடைசியில் நமக்கு போட்டோஸா நம்ம டெலிவரி பண்ணிருப்பாங்க. அவர் அப்படியே வந்து அந்த திரையில வந்து கொண்டிருப்பாரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதும் நம்ம மார்க் வால்பர்க்கோட முனிசிபால் அப்படிங்கிற அவரோட கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நீங்க திரைக்கதை ட்விஸ்ட் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவரோட பயம் எப்படி இருக்கும் அப்படியே அந்த படத்தை இருக்கும். இதோட நடிப்பு தான் பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க, அவருக்கு ஒரு ஜஸ்ட் இமேஜின், நம்ம ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ஹீரோவா இருக்கிறோம், ஒரு பாக்ஸரா இருக்கிறோம், திடீர்னு நமக்கு இப்படி டவுன் ஆயிருச்சு, ப்ரீஸ்டா மாறணும், கைகால் விளங்காம அப்படின் போது ஒருத்தனோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைய அவர் வந்து கர்த்தர்கிட்ட சொல்லி கதறுவாரு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா நமக்கு வந்து அவ்வளவு ஹர்ட்டா இருக்கும். ஸோ படத்துல இந்த மாதிரி அவர் கதறிப்பாருன்னா நிஜத்துல அந்த ஸ்டூவர்ட் லாங் அப்படிங்கிறவர் வந்து எப்படி கதறிப்பாரு அப்படிங்கிறது தான். அண்ட் காலங்கள் போக போக அவரோட அந்த முகங்கள்ல குண்டாகி ஒரு மாதிரி தசை எல்லாம் தொய்ய ஆரம்பிக்கும். அந்த கேரக்டருக்காக நம்ம மார்க் வால்பர்க் நிஜமா வெயிட்டை ஏற்றி இறக்கினாரு. ஒரு ஹீரோவா இருக்கும் பொழுது ஃபிட் அண்ட் பாடியா இருந்தவர் அந்த கேரக்டருக்காக தொப்பை வச்சு குண்டாக்கி சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஏத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் அது ஃபேக்ட் தான், இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் வின்னிங் மூவி. அண்ட் $8 மில்லியன் சம்திங் இந்த படம் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 22 மில்லியன் வரைக்கும் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் கொடுத்துருந்துச்சு. ஒருத்தனோ ஒரு எவ்வளவு உச்சத்துல இருந்த ஒரே ஒரு வருத்தத்தால அவன் கடைசியில ரொம்ப அனுபவிச்சு, ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சு அவன் இறந்து போறான் அப்படின்றத வந்து நம்ம திரையில அப்படியே காமிப்பாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூவர்ட் லாங் வந்து இப்படி இறக்குறாரு கடைசியில அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு காமிக்கல. ஸோ நம்ம இந்த படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஆக்சுவலி எனக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து இப்போதான் ரீசெண்ட் டைம்ல வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் அஃபிஷியலா அண்ட் பெர்ஃபெக்டா தமிழ் டப்பும் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 2 hours இந்த படம் ரன் ஆகுது. ஒரு எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாத, ஒரு ப்ரூட்டல் காட்சிகளும் இல்லாத, முகம் சுளிக்கக்கூடிய எந்த ஒரு காட்சிகளும் இல்லாத ஒரு தரமான ஒரு ஹாலிவுட் படம். அண்ட் டெஃபினட்டா நம்ம இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூவர்ட் லாங் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த ஸ்டூவர்ட் லாங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அண்ட் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும், உச்சத்துல இருக்கும் கீழே வர்றதுக்கும் கீழே இருக்கவே இல்லாம போறதுக்கும் இந்த ஒரு நிமிஷமே போதுமானது அப்படின்றதான் என்னோட இந்த படம் பார்த்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அண்ட் இந்த படம் பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதும்
பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.